பொதுவாகவே நம்ம வந்து எல்னினோ ஆண்டுகளில் பார்க்கும்போது நமக்கு நம்ம சராசரியை விட அதிகமான வெப்பம் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எல்லா ஹீட் வேவ்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த எல்னினோ ஆண்டு முடிந்து அதுக்கு அடுத்த ஆண்டு இப்போ 1998 நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஒரு கடுமையான ஹீட் வேவ் இருந்தது. நிறைய உயிரிழப்புகளும் இருந்தது நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா 1997 பார்த்தீங்கன்னா நமக்கு எல்னினோ ஆண்டுகளாக இருந்தது. ஸோ எல்னினோ ஆண்டை விட்டு அந்த அடுத்த ஆண்டு வரும்போது அந்த எல்னினோ ஆனது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே குறைந்து கொண்டே வரும்போது அது நார்மல் ஸ்டேட்டுக்கு அந்த போகிற அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெப்பம் அதிகமாக இருக்கிறத பார்த்துருக்கோம். எல்னினோ ஆண்டுகளே நம்ம போன ஆண்டுமே நம்ம பார்த்தோம். நம்ம கிட்டத்தட்ட ஜூன் மாதத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் நம்ம வந்து தூத்துக்குடியாக இருக்கட்டும், நெல்லை மாவட்டமாக இருக்கட்டும், அதே மாதிரி ஜூன் மாதத்தில் நமக்கு பள்ளிக்கூடங்களுக்கு லீவ்லாம் கூட விட்டுருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15-16 நாள் நமக்கு சென்னையில் 40 டிகிரி பார்த்தோம். ஸோ இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா பெரிதாக ஒரு மழை இல்லை. ஏப்ரல் மாதத்தில் இப்போ வரைக்கும் பார்க்கும்போது ஆங்காங்கே ஏதாவது ஒரு தென் மாவட்டங்கள் ஏதாவது ஒரு மழை பெய்தோ இல்லையோ 2-3 நாள் நடுவில் மழை பெய்ந்தது. பட் பொதுவாக இந்த வெப்பசலன மழை வந்து குறைவாக காணப்படுகிறது. ஸோ மழை குறைவு காரணமாகவும் ப்ளஸ் இந்த எல்னினோ இந்த 2 ஃபேக்டர்னால தான் நமக்கு இந்த மாதிரி வெப்பம் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம்.